வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜூடின் விஜயன். அமெரிக்கா, ஐரோப்பா உட்பட சர்வதேசத்தின் பல பாகங்களிலிருந்து சக்தி குளோபலோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டின் அபிவிருத்திக்கு $8 பில்லியன் அமெரிக்க அவசியம் என பிரதமர் பாராளுமன்றத்தில் தெரிவிப்பு. අපිට මේක දියුණු කරන්න නම් අඩු ගානේ ඇමරිකන් ඩොලර් බිලියන 8ක් ඕනේ. டிசம்பர் 1ஆம் தேதி முதல் நீர் கட்டணம் அதிகரிப்பு. மஸ்கெலியா சின்ன சூரிய கந்தவில் மண் சரிவு அபாயம். 30 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் இடம்பெயர்வு. டொனால்டு டிரம்புக்கு எதிராக குற்றப்பத்திரிகை ஒன்றை தாக்கல் செய்ய நடவடிக்கை. முதல் செய்தி பிரதான விசாரணை. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. எதிர்வரும் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நீர் கட்டணத்தை அதிகரிப்பதற்கு தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தீர்மானம் மேற்கொண்டுள்ளது. தேசிய நீர்வழங்கல் மற்றும் வடிகாலமைப்பு சபையின் தலைவர் KA அன்சாரின் கையொப்பத்துடன் நவம்பர் 2ஆம் தேதி வெளியிடப்பட்டுள்ள வர்த்தமானி அறிவித்தலுக்கு அமைய நீர் கட்டணம் அதிகரிப்பு அமுல்படுத்தப்படுகின்றது. அதன் பிரகாரம் சமுர்த்தி பயனாளிகளின் குடும்பங்களுக்கான வீட்டு பாவனை நீர் கட்டணம் 15 அலகுகள் வரை எவ்வித மாற்றமும் ஏற்படுத்தப்படவில்லை. எனினும் 16 தொடக்கம் 20 வரையான அலகுகளுக்கு இடையிலான பாவனை கட்டணம் $8 மாதாந்த சபை கட்டணம் $320 அதிகரிக்கப்பட்டுள்ளது. 21 தொடக்கம் 25 வரையான அலகுகளுக்கு இடையிலான பாவனை கட்டணம் $14 மாதாந்த சபை கட்டணம் $300 அதிகரிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 26 தொடக்கம் 30 வரையான அலகுகளுக்கு இடையிலான பாவனை கட்டணம் $26 மாதாந்த சபை கட்டணம் $600 அதிகரிக்கப்பட்டுள்ளது. சமுர்த்தி பயனாளிகள் அல்லாத ஏனைய வீட்டு பாவனையாளர்களுக்கு புதிய கட்டண திருத்தத்துக்கு அமைய பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. 5 அலகுகள் வரை பாவனை கட்டணம் $8 மாதாந்த சபை கட்டணம் $200 6 தொடக்கம் 10 வரையான அலகுகளுக்கு பாவனை கட்டணம் $8 மாதாந்த கட்டணம் $185 அதிகரிக்கப்பட்டுள்ளது. 11 தொடக்கம் 15 அலகுகளுக்கான பாவனை கட்டணம் $6 மாதாந்த கட்டணம் $180 அதிகரிக்கப்படுவதுடன் 16 தொடக்கம் 20 அலகுகளுக்கான பாவனை கட்டணம் $12 மாதாந்த கட்டணம் $320 அதிகரிக்கப்படுகின்றது. 21 தொடக்கம் 25 அலகுகளுக்கான பாவனை கட்டணம் $17 மாதாந்த சபை கட்டணம் $300 அதிகரிக்கப்படுகின்றது. 26 தொடக்கம் 30 அலகுகளுக்கான பாவனை கட்டணம் $26 மாதாந்த சபை கட்டணம் $600 அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டண அதிகரிப்பு தொடர்பில் நீர் வழங்கல் மற்றும் வடிகாலமைப்பு சபையின் தலைவரிடம் நாம் வினவினோம். ஓரளவு நீரினை உற்பத்தி செய்வதற்கான செலவு சுமார் $46 அளவு எங்களுக்கு செலவாகின்றது ஓரளவை உற்பத்தி செய்வதற்கு. ஆயினும் நாம் ஓரளவுக்கு இதைவிட அதிக அளவு குறைவான அளவுக்கு நீரை வழங்கிக் கொண்டு வருகின்றோம். அத்துடன் ஒவ்வொரு 3 வருடங்களுக்கும் ஒரு முறையும் நீர் கட்டண திருத்தம் செய்யப்படுகின்றது. ஆயினும் 2012ஆம் ஆண்டுக்கு பிறகு நீர் கட்டத்தில் எந்தவித திருத்தமும் மேற்கொள்ளப்படவில்லை. அதன் காரணமாக நாங்கள் 2016ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் மூலம் நீர் கட்டணத்தை திருத்தத்தை மேற்கொள்ள எதிர்பார்த்து உள்ளோம். குறைந்த வருமானம் உள்ள சமுர்த்தி பெரும் பாவனையாளர்களுக்கு எந்த விதமான கட்டண அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட மாட்டாது. பதிவு செய்யப்பட்ட புனித ஸ்தலங்கள் மற்றும் பாடசாலைகளுக்கு நீர் கட்டணமின்றியே வழங்கப்படும். பாடசாலை மற்றும் மதஸ்தலங்களுக்கான நீர் கட்டணம் $1 மாதாந்த கட்டணம் $250 மேல் அதிகரிக்கப்பட்டுள்ளமை இந்த வர்த்தமானி அறிவித்தலை ஆய்வு செய்ததனூடாக அறிய கிடைத்துள்ளது. දැන් ඇමතිවරු මෙතන අයවැය ගැන මහා පුරාජයරු කතා කියනවා. வரவு செலவு திட்டம் தொடர்பில் அமைச்சர்கள் தற்போது பாரிய அளவில் பேசுகின்றனர். எனினும் பிரதி சபாநாயகர் அவர்களே நேற்று மாலை மற்றும் ஒரு அவதாரம் எடுக்கப்பட்டுள்ளது. நவம்பர் மாதம் 2ஆம் தேதி தேசிய நீர் வழங்கல் சபை பாரிய வர்த்தமானி அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. இந்த வர்த்தமானியின் ஊடாக 500-600 வீதத்தால் நீர் கட்டணத்தை அதிகரித்துள்ளனர். குடிநீர் தேவையை நிறைவேற்றுவதாகவும் அதற்கு மில்லியன் கணக்கில் ஒதுக்குவதாகவும் அரசாங்கம் கூறிய போதிலும் தற்போது என்ன செய்துள்ளனர்? சமுர்த்தி பயனாளிகள் மற்றும் வீடுகளின் நிலையில் கட்டணத்தை அதிகரித்துள்ளனர். பொது இடங்கள், மதஸ்தலங்கள், பாடசாலைகள் ஆகியவற்றின் நீர் கட்டணத்தையும் அதிகரித்துள்ளனர். இவ்வாறான வரவு செலவு திட்டம் எங்கும் இல்லை. දැන් ඒ ස්ථානවලත් වැඩි කරලා තියෙනවා. ඒවා මේ අයවැය කොහෙවත් තිබුණේ නැහැ. முதல் செய்தி பிரதான நாட்டின் அபிவிருத்திக்கு $8 பில்லியன் அமெரிக்க அவசியம் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்றத்தில் இன்றைய தினம் தெரிவித்தார். මේ ජාතික ආණ්ඩුවේ අයවැය කතාව
කෙටියෙන් කියනවා නම් இந்த தேசிய அரசாங்கத்தின் வரவு செலவு திட்ட உரையை சுருக்கமாக கூறினால் இது சாதாரண குடும்பங்கள் பலப்படுத்தும் வரவு செலவு திட்டமாகும். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினதும் ஐக்கிய தேசிய கட்சியினதும் முக்கிய அமைச்சர்கள் சிலர் இணைந்து இந்த வரவு செலவு திட்டத்தை தயாரித்துள்ளனர். எதிர்க்கட்சியினரின் கருத்துக்களையும் இனிமேல் கேட்டறிந்து கொள்ளுமாறு அமைச்சருக்கு நாம் கூறுவோம். மக்கள் நீதி ஆணைக்குழுவின் ஊடாக அனைத்து காலாண்டுகளிலும் எமது வருமானம் மற்றும் செலவு தொடர்பில் அறிக்கையிட்டு அதன் ஊடாக செயற்படுவதா என்பது முக்கிய விடயமாகும். ஏதேனும் ஒன்று குறைவடைந்தால் நமது செலவு தொடர்பில் நாம் இதனை செய்வது, வருமானம் அதிகரிக்கப்பட்டால் நாம் இதனை செய்வது. மக்கள் நீதி ஆணைக்குழுவின் தலைவரும் எதிர்க்கட்சியும் நாமும் கலந்துரையாடி வரவு செலவு சட்டம் ஒன்றை உடனடியாக உருவாக்கி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். 2016 ஆண்டிற்கான வருமானம் 1432 பில்லியன் ரூபாவால் அதிகரித்தது. 2017 ஆண்டு 1800 பில்லியன் ரூபாய் நமது வருமானமாக அமைகின்றது. செலவை விட அரசாங்கத்தின் வருமானம் அதிகரித்துள்ளது. அதன் பிரதிலாபத்தை முதலில் கல்விக்கும் அதன் பின்னர் சுகாதாரத்திற்கும் வழங்கியுள்ளோம். அடுத்ததாக வீட்டு திட்டம். இதனால் அடுத்த 2 வருடங்கள் சிரமமாக இருக்கும். நான் இல்லை என்று கூறப்போவதில்லை. මම නැහැ කියන්නේ. Deng Xiaoping කිව්වා it doesn't matter whether the cat is black or white as long as it catches mice. පාට වැඩක් නැහැ වැඩේ කරනවා. வேலை செய்தால் நிறம் தேவையற்றது. சிவப்பு என்றாலும் நீலம் என்றாலும் மஞ்சள் என்றாலும் பரவாயில்லை. இதனை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு குறைந்தபட்சம் 8 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் நமக்கு தேவை. 8 பில்லியன்களை நாம் தேட வேண்டும். அமெரிக்காவுடன் பேசுவதற்கு நமக்கு முடியும். எனக்கு தெரிந்த வகையில் பசிபிக் உடன்படிக்கை வரப்போவதில்லை. சிறிய நாடு என்ற ரீதியில் தனியாக நாம் சென்று பேசுவது பயனாக அமையும். அமெரிக்கா நமக்கு அச்சுறுத்தல் அல்ல. ஹாபாந்தோட்டை நமக்கு முக்கியம். தொழிற்சாலைகளை நிர்மாணிக்க 15,000 ஏக்கரை சீன நிறுவனம் ஒன்று கோரியுள்ளது. மஹிந்த ராஜபக்சவை இதனை செய்ததாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் தற்போது கூறுவார்கள். பரவாயில்லை, பேர் உங்களுடையது, புத்திசாலித்தனம் எமது. நாம் இதனை செய்கின்றோம். 5 வருடங்கள் எதுவும் இடம்பெறவில்லை. கப்பல்கள் இருக்கவில்லை, விமானங்கள் இருக்கவில்லை. பாராளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்ட மேலும் சில கருத்துகள் அடுத்து. காணி பிரச்சனைகளாக இருக்கலாம், அது என்ன விடயமாக இருக்கலாம், எங்களை ஆலோசித்துத்தான் இந்த அரசாங்கம் செயல்படுவதற்கு, வடக்கு கிழக்கிலே செயல்படுவதற்கு முன்வர வேண்டும் என்று நான் இந்த சபையிலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். எதிர்க்கட்சி தலைவர் பதவி இருக்கிறது, என்னுடைய பதவி, இந்த பதவியை பெற்றுக்கொண்டு எவ்வளவு விஷயங்களை சாதிக்கலாம் என்று இன்றைக்கு எங்கள் மேல் கேள்வியை கேட்கிறார்கள். ஆனால் நாங்கள் இந்த அரசியல் சாசனம், அரசியல் தீர்வு வருகிறது, நாங்கள் இதற்கு அனைத்து மற்ற விடயங்களை கவனத்தில் செலுத்தாது இந்த விடயத்தில் மட்டும்தான் கவனத்தை செலுத்த வேண்டும். அந்த செலுத்துகின்ற போதுதான் நாங்கள் அந்த அரசியல் சாசனத்தின் ஊடாக எங்களுடைய இன பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழியை கையாள வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த நிலையிலே இன்றைக்கு நாங்கள் ஏமாற்றப்படுகின்ற ஒரு சந்தர்ப்பம். எங்களுடைய இளைஞர்கள், எங்களுக்கு ஆதரவளித்த மக்கள், எங்களுக்காக இன்றைக்கு இந்த புதிய அரசாங்கம், புதிய ஜனாதிபதி வர வேண்டும் என்று ஆர்வத்தோடு எதிர்பார்ப்போடு அளித்த வாக்குகள் எல்லாம் எங்களுடைய மக்கள், நாங்கள் பதில் சொல்ல திணறிக் கொண்டிருக்கின்ற சூழல் இருக்கு. அவைகள் யுத்த காலத்திலும் இயங்கிக் கொண்டிருந்த தொழிற்சாலைகள் சில தற்போது முழுமையாக முடக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நிலைமையினை காணக்கூடியதாக இருக்கின்றது. கடந்த வரவு செலவு திட்டத்தின் போது கௌரவ நிதியமைச்சர் அவர்கள் 6 வாக்குறுதிகளை குறிப்பிட்டிருந்தார் மட்டக்களப்பின் சார்பாக. ஆனால் ஒரு வருடம் முடிந்த நிலையில் இந்த 6 வாக்குறுதிகளில் எந்த ஒரு வாக்குறுதியும் செய்யப்படவில்லை என்பதை நான் வேதனையோடு இந்த சபைக்கு கூற விரும்புகின்றேன். வடமாகாணத்தில் 38 தொழிற்சாலைகள் இயங்கி வந்திருக்கின்றன. அந்த 38 தொழிற்சாலைகளில் தற்போது 5 தொழிற்சாலைகள் மட்டும்தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. மட்டக்களப்பை பொறுத்தமட்டில் 5 தொழிற்சாலைகளும் மூடப்பட்டிருக்கின்றன. கடந்த வரவு செலவு திட்டத்தில் கூட நாங்கள் அந்த வரவு செலவு திட்டத்திற்கு வாக்களித்திருந்தோம். ஆனால் இன்றைய நிலையில் நாங்கள் வாக்களிக்கிறதுக்கு உரிய வாக்குகள் கிடைக்காத விடத்து நாங்கள் வேறு முடிவுகளை எடுக்க வேண்டிய நிலைமையும் வரும் என்கின்ற விடயத்தை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். சில தேசிய அமைச்சர்களை எடுத்துக்கொண்டால், ராஜாங்க அமைச்சர்களை எடுத்துக்கொண்டால், இவர்கள் மீண்டும் மீண்டும் கொட்டிய இடங்களில் தான் மீண்டும் மீண்டும் கொட்டி அந்த அபிவிருத்தி என்கின்ற விடயத்தை மிகைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்களே ஒழிய பரவலாக தாங்கள் சார்ந்த பிராந்தியங்களை அபிவிருத்தி செய்கின்ற என்கின்ற விடயத்தில் அவர்கள் தங்களுடைய செயற்பாடுகளை மிகவும் குறுகியதாக்கிக் கொள்ளுகின்றார்கள். இம்முறை வரவு செலவு திட்டத்தில் நிதியமைச்சர் மத்திய வங்கியின் நிதி சபையை தேவையற்ற வகையில் குறை கூறியுள்ளதாக மத்திய வங்கியின் பிரதி ஆளுநர் W.A. விஜயவர்தன தெரிவித்தார். வரவு செலவு திட்டம் தொடர்பில் கொழும்பில் நேற்று நடைபெற்ற மாநாடு ஒன்றில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறான கருத்தினை பதிவு செய்தார். இந்த வரவு செலவு திட்டத்தில் அபாயமான நிலையொன்று காணப்படுகின்றது. மத்திய வங்கி நிதிச்சபையில் நிதியமைச்சர் தலையீடு செய்ய ஆரம்பித்துள்ளார். நிதிச்சபையின் ஆய்வுகளின் கீழ் இலங்கையின் கொடுப்பனவு முறையை நிதிச்சபையை உருவாக்க வேண்டும்.
அவ்வாறான முறையொன்றை நிதிச்சபை தயாரித்து வருகின்றது. இந்த வரவு செலவு திட்டத்தில் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பத்துடன் கூடிய ஒரு முறையை உருவாக்குவதாக நிதியமைச்சர் கூறுகின்றார். அரசாங்கத்தின் அனைத்து வரி செலுத்தும் நிறுவனங்களும் சுங்கம் மற்றும் தனியார் பிரிவினர் தமது கொடுப்பனவு முறையை இதனூடாகவே முன்னெடுக்க வேண்டியுள்ளது. இவ்வாறு செலுத்தப்படும் பணம் உள்நாட்டு இறைவரி ஆணையாளரின் கணக்கில் வைப்பிலிடப்படுமா அல்லது நைஜீரியாவில் உள்ள கணக்கில் வைப்பிலிடப்படுமா என்பது எனக்குள்ள சிக்கலாகும். இது பாரிய பிரச்சனையாகும். மூலதனம், வங்கிகளின் மூலதனம் இவ்வாறு அமைய வேண்டும் என நிதியமைச்சர் தீர்மானித்துள்ளார். அத்துடன் வங்கிகள் இவ்வாறு கடன் வழங்கும் எனவும் குறிப்பிட்டார். 50% முன்னுரிமையின் அடிப்படையில் வங்கிகளில் கடன் வழங்க வேண்டும் என குறிப்பிட்டார். நிதியமைச்சரின் பொறுப்பல்ல, மத்திய வங்கி நிதிச்சபையின் பொறுப்பே இது. ஏதேனும் ஒரு வங்கி தாமுள்ள பகுதியில் வைப்பாளர்களை ஒன்று கூட்டினால் கட்டாயமாக 15% கடனை குறித்த பிரதேசத்திற்கே வழங்க வேண்டாம். இது நிதியமைச்சர் எடுக்க வேண்டிய தீர்மானம் அல்ல, வங்கியே தீர்மானத்தை எடுக்க வேண்டும். 15% கடனை வழங்க வேண்டும் என வற்புறுத்தினால் வங்கி முகாமையாளரின் உறவினர்களுக்கே கடன் வழங்கப்படும். அதன் பிரகாரம் இறுதியில் மத்திய வங்கிக்கு வரும் புள்ளி விவரங்களுக்கு 15% கடன் வழங்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருக்கும். மற்றொரு அபாயகரமான யோசனை ஒன்றையும் நிதியமைச்சர் முன் வைத்துள்ளார். 5 லட்சத்துக்கு அதிகமாக பெறப்படும் கடனை பதிவு செய்ய வேண்டாம் என கூறியுள்ளார். இதற்கான காரணத்தை நான் அறியேன். ஏனெனில் கடன் தகவல் அலுவலகம் கடன் தொடர்பான தகவல்களை மாத்திரமே வழங்குகின்றது. அந்த தகவல்களுக்கு அமையவே கடனை வழங்குவதா இல்லையா என தீர்மானிப்பது வங்கியின் கடமையாகும். நிதிச்சபையின் இவ்வாறு செயற்பாடுகளில் நிதியமைச்சர் தலையீடு செய்வது தகுந்த விடயமல்ல என நான் எண்ணுகின்றேன். வரவு செலவு திட்டம் தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த மத்திய வங்கியின் முன்னாள் பிரதி ஆளுநர், 2016 ඇත්තටම අයවැලේඛනයක් නැහැ. අයවැලේඛනයක් කියලා එකක් ඉදිරිපත් කළා. ඒ ඉදිරිපත් කළාට ඒක අනුමත කරන්නත් කලින් අයවැය යෝජනා 100%ක්ම අයින් කරගත්තා. 2016ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டம் ஒன்று இருக்கவில்லை. வரவு செலவு திட்டம் என ஒன்றை சமர்ப்பித்தார். சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தை அங்கீகரிப்பதற்கு முன்னர் அனைத்து யோசனைகளையும் நிதியமைச்சர் அல்ல பிரதமரை நீக்கினார். 2016ஆம் ஆண்டு என்ன நேர்ந்தது, 2016ஆம் ஆண்டு என்ன நேர்ந்தது என நிதியமைச்சருக்கு கூறினால் நாம் மகிழ்ச்சி அடைவோம். 2017ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் நிதியமைச்சர் அறியாவிடினும் அதில் பாரிய கசிவுகள் காணப்பட்டன. அமைச்சர்களின் தேவைகளுக்காக 75,000 ரூபாவையே சம்பளமாக வழங்குகின்றனர். மிகவும் குறைவான நிதி. கௌரவமான சேவையை வழங்கும் தேசப்பற்றுள்ளவர்களாக அமைச்சர்களை அறிமுகப்படுத்துகின்றனர். அமைச்சர்களுக்கு வழங்கும் அனைத்து கொடுப்பனவுகளையும் சேர்த்தால் வரி செலுத்துவதற்கு 6 மில்லியன் செலவாகும் என்பதை நான் கணக்கிட்டு பார்த்தேன். உலகில் அதிக சம்பளத்தை பிரதமர் மற்றும் அமைச்சர்களுக்கு வழங்கும் நாடாக சிங்கப்பூர் கருதப்படுகின்றது. எனினும் தமது வாகனங்களை அமைச்சர்களை செலுத்தி செல்வதை நான் அவதானித்துள்ளேன். தமது சம்பளத்தில் இருந்து சம்பளம் வழங்கப்படும் எனின் 100 பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை எவரும் நியமிக்க மாட்டார்கள். இதனையே நடைமுறைப்படுத்த வேண்டும். அமைச்சர்களுக்கு 2 மில்லியன் வழங்குங்கள், பரவாயில்லை. 2 மில்லியன் வழங்கினாலும் எமக்கு லாபமே. இது துவாரம் ஒன்றாகும். ஒரு தொகை பணம் வீண் விரயமாகின்றது. எவ்வளவு என நாம் அறியோம். உறுப்பினர்களும் அறியவில்லை, பாராளுமன்றமும் அறியவில்லை. මිලියන 2ක් දෙන්නේ ප්‍රශ්නයක් නෑ. මිලියන 2ක් දුන්නත් 6ට වඩා ලාභයි. ඉතින් මේ නාස්තිය මේක මේ හිලක් මේ හිලෙන් යනවා හොගාලා සල්ලි. අපි දන්නේ නැහැ කොච්චර. මොකද මේක පේන්නේ නැහැ කාටවත්. മന്ത്രിවරුන්ට පේන්නේත් නැහැ. இலங்கை சிகிச்சை மற்றும் போஷாக்கு மாநாடு ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்றது. சிகிச்சை மற்றும் போஷாக்கு தொடர்பில் காணப்படும் சவால்கள் என்ற துணைப்பொருளில் இந்த மாநாடு நடைபெற்றது. இலங்கை சிகிச்சை சங்கம் ஏற்பாடு செய்துள்ள இந்த மாநாடு 2 நாட்கள் நடைபெற்றது. நமது நாட்டில் சுகாதார மேம்பாட்டு பிரிவு ஒன்றில் குறைந்தபட்சம் போஷாக்கு தொடர்பான நிபுணர் ஒருவரையாவது எதிர்காலத்தில் நியமிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிட்ட வேண்டும் என நான் பிரார்த்திக்கின்றேன். போஷாக்கு தொடர்பான நிபுணர்கள் எம்மை விட்டு செல்வார்களோ என்ற அச்சம் தோன்றியுள்ளது. இந்த நாட்டு மக்களின் போஷாக்கு மட்டத்தை மேம்படுத்துவது தற்போதைய முதன்மை பொறுப்புகளில் ஒன்றாகும். அர்ப்பணிப்பு, தியாகத்தின் முக்கியத்துவம் தொடர்பில் நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த துறையில் உள்ள வைத்தியர்கள் சிறிது காலத்தின் பின்னர் இந்த நாட்டை விட்டு சென்றால் பரவாயில்லை என நான் கூற விரும்புகின்றேன். இதேவேளை வறட்சியான காலநிலையின் போது மக்கள் எதிர்நோக்கும் அசௌகரியங்களை குறைப்பது தொடர்பான கலந்துரையாடல் ஜனாதிபதி தலைமையில் நேற்று நடைபெற்றது. ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலின் போது வடமத்திய மாகாணத்தில் உள்ள குளங்கள் மற்றும் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டத்தை பேணுவதற்கான புதிய யோசனை மற்றும் திட்டம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. நுவலியம் மஸ்கலியா சாமிமலை சின்ன சூரியகந்த பகுதியில் மண் சரிவு அபாயம் காரணமாக 30 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர்.
சாமிமலை ஃபியாலோன் தோட்டத்தின் சின்ன சூரியக்கந்து பகுதியில் நேற்று பெய்த மழை காரணமாக மண் சரிவு அபாயம் காணப்படுவதாக நமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவித்தனர். மண் சரிவு அபாயம் ஏற்படும் பகுதியில் உள்ள 46 பேர் தமது இருப்பிடங்களை விட்டு வெளியேறி உறுப்பினர் வீடுகளில் தங்கியுள்ளனர். நேற்று 4 மணி இருக்கும், கொஞ்சம் மழை பெஞ்சிச்சு. வேறு நேரம் நாங்கள் எல்லாம் வீட்டில் இருந்தோம். வங்கி இடிஞ்சு போயிடுச்சு. இந்த மாதிரி இப்போ கூட பயத்தில் தான் நாங்கள் இருந்துக்கிட்டு இருக்கோம். பிள்ளைகளையும் பார்த்துக்கிட்டு அப்படி இப்போ இழந்தாரேன்னு இன்னும் ஒன்றும் சொல்லாமல் இருப்பாங்க. நாங்கள் வந்து பிள்ளைகளை பாதுகாக்கிறதா, நாங்கள் வீட்டு தான் பார்க்குறதா, நாங்கள் அந்த நேரம் இருந்து இன்ன வரைக்கும் ஒரு சாப்பாடு தண்ணி ஏற்பாடு ஒன்றுமே இல்லை. ரொம்ப அலட்டியில் பெருக்கிறோம். ஏன்னு சொன்னால் ஏற்கனவே எத்தனையோ ஜனங்கள் செத்துருக்கிறதுனால பயந்துக்கிட்டு காலையிலேருந்து நாங்களும் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதுலேருந்து நாங்கள் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். ஒருத்தரும் இன்னும் ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. நாங்கள் நேரத்துலேருந்து ஒழுங்கான சாப்பாடு இல்லை. பிள்ளைங்களையும் படிக்க வைக்கணும். நீங்கள் தான் அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும். நாங்கள் எங்களோட வீட்டுங்களில் சொந்தக்காரங்க வீட்டுங்களில் தான் நாங்கள் பொடிகள்லாம் தங்க வச்சிருக்கோம், பிள்ளைகளை தங்க வச்சிருக்கோம். நாங்கள் இதுலேயே தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். சாப்பாடு இன்னும் ஒன்று நேற்று பகல்லேருந்து இன்னும் சாப்பாடு ஒன்றும் இல்லை. இவர்களில் 20 பெண்களும் 10 சிறுவர்களும் அடங்குவதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பொதுக்கூட்டம் புத்தளம் நகரில் நேற்று பிற்பகல் நடைபெற்றது. மஹிந்த ராஜபக்ஷ பசில் ராஜபக்ஷவுடைய ஆசை வார்த்தைகளுக்கு சோரம் போகாம இருந்ததே பெரிய விஷயம். பைசல் காசம் அதுல இருந்து தப்பிக்கிறது லேசிப்பட்ட வேலை இல்லை. சோரம் போறோன்னு சொன்னா அந்த பசிலுக்கிட்ட படிச்சதுதான் இப்ப இந்த எங்கட வன்னி மகான் இப்ப அரங்கேற்றி கொண்டிருக்கிறார். அவரை பத்தி பேசுறேன்டா இப்ப இந்த நிறைய பேசலாம். வன்னில இருந்து வம்புக்கு வரார்கள் சொல்லி மாதா சில ரோட்டுகள் மாயமா போயிடுச்சு. இப்ப கணக்காய்வாளர் தலைமை அதிபதி தேடிக்கிட்டு இருக்கார். இந்த வன்னில சில ரோட்டை காணல, குளத்தை காணல, கட்டின குளத்தை காணல. அப்ப வடிவேல் என்று ஒரு நகைச்சுவை நடிகர் எல்லாருக்கும் தெரியும். இந்த வடிவேல் ஒரு நாள் திடீர்னு கிணத்தை காணாம தேடிட்டு போ அடிச்சு விழுந்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கிணத்தை காணும் தடுமாறான், பதறான். இன்ஸ்பெக்டர் கடைசிக்கு இந்த வெண்ட கூத்தால அவன் யூனிஃபார்மே கழட்டி கொடுத்துட்டு போறான். இப்ப இந்த நிலவை ஜனாதிபதி பிரதமருக்கு வந்துடப்படா. பித்தல் என்ன காணாம போறதுல அது இந்தியாவுக்கு போகுது. கண்டெய்னர் வழி இந்தியாவுக்கு போகுது. இங்க உள்நாட்டு உற்பத்தியாளருக்கு இல்ல என்னதான் பிரச்சனை. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் சமகால அரசியல் தொடர்பிலான மக்கள் சந்திப்பு இன்று கிளிநொச்சியில் நடைபெற்றது. கூட்டமைப்புக்கு ஆதரிச்ச மக்கள் தான் மிகப்பெரிய அளவுல வந்து அந்த உலகத்தமிழ் நிகழ்வுல வந்து அலையலையாக வந்து கலந்து கொண்டது. அவர்களுக்கு சொல்லப்பட்டது என்னென்றால் 2016க்குள் தீர்வு தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷையை முழுமையாக தீர்க்கக்கூடிய வகையில ஒரு தீர்வு கிடைக்கும். அப்படிப்பட்ட பொய் வாக்குறுதிகள் கொடுத்து அவர்களை நம்ப வச்சு அந்த மக்களுடைய வாக்குகளை பெற்று தேர்தல் முடிஞ்ச கையோடு சர்வதேச விசாரணை எப்போ முடிஞ்சு இப்ப ஒரு உள்ளக விசாரணை தான் நடக்கிறதுக்கு இருக்கு. நடந்த அநியாயத்துக்காவது எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் இழக்கப்படுற வகையில ஒரு உள்ளக விசாரணைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு சர்வதேச சமூகத்துக்கு வாக்குறுதியை கொடுத்து தான் கொண்டு வந்திருக்கிறார்கள். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த மக்களுக்கு தலைமை வகிக்கும். 2016க்குள் செய்வோம். 2014 கழிஞ்ச உடனே 2017, 18 கழிக்க மாட்டோம். தீராமண்ட செய்வோம் என்று சொல்லுவோம், ஏலாட்டி ஏலாண்டு சொல்லுவோம். எழுகத்தமிழ் எத்தனையோ அச்சுறுத்தல் மட்டத்திலேயும் எத்தனையோ சவால்கள் மட்டத்திலேயும் மிகப்பெரிய அளவுல வந்து மக்கள் அணி திரண்டவை. அந்த எழுச்சி வந்ததுக்கு பிறகு இந்த பெரிய வெற்றி பெற்ற தரப்புகள் வந்து இன்றைக்கு பதட்டமடையின. தமிழர்களை முழுமையாக அடிமைப்படுத்தி வைத்திருக்கின்ற இந்த ஒரு இன்றைய காலகட்டத்திலே தாங்களாக விரும்பி வந்து எங்களுக்கான உதவிகளை செய்து மக்களுடைய பொருளாதாரத்தை ஒரு பொழுதும் மேம்படுத்தி விடப் போவதில்லை. நாங்கள் ஒரு பலம் மிக்க ஒரு அரசியல் குரலாக ஒருங்கிணைந்து செயல்பட முன்வருகின்ற பொழுதுதான் அந்த அழுத்தத்தின் ஊடாக நாங்கள் எங்களுக்குரிய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கி கொள்ள முடியும். எங்களுடைய அரசியல் தீர்வு, எங்களுக்கு ஒரு சமஷ்டி தீர்வு எங்களுக்கு கிடைக்க வேண்டும். முள்ளந்தண்டு வடம் பாதிக்கப்பட்டவர்களுக்கான வீட்டு தரிசிப்பு முறையிலான நடமாடும் வைத்திய சேவை முல்லைத்தீவு மாவட்டத்தில் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. வன்னியை பொறுத்தவரையில் இந்த மாற்று வலு உள்ளோர்களை மையமாக கொண்டு பல்வேறு அமைப்புகள் இயங்கி வருகின்றன. ஒவ்வொரு அமைப்புக்கும் அரச சார்பற்ற புலம்பெயர் உறவுகளது நிதிகள் வருகின்றது. இந்த நிதிகள் எவ்வளவு தூரம் அந்த மாற்று வலு உள்ளோரை சென்றடைகின்றது, இந்த நிதிகளின்
இது எவ்வாறு செலவழிக்கப்படுகின்றது போன்ற பல்வேறு விடயங்கள் இந்த 7 வருடங்கள் முடிந்த நிலையிலும் புரியாத புதிராக இருக்கின்றது. எம்மை பகடைக்காய்களாக வைத்து பலர் உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். கையேந்துகின்ற நிலைமை மாற வேண்டும். தொழில் பேட்டி அமைக்கப்பட வேண்டும். இவர்கள் சொந்தமாக வாழ்கின்ற ஒரு நிலையை நாம் உருவாக்கி கொடுக்க வேண்டும். சக்தி provincial first. மக்கள் முன்வைத்த பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்கும் நோக்கில் மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டம் நாடாளுமன்ற ரீதியில் நடைமுறைப்படுத்தப்பட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு தீர்வுகள் வழங்கப்பட்டன. மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்கும் வகையிலான மக்கள் சக்தி மக்கள் அணி திருகோணமலையில் இன்றைய தினம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. மக்கள் முன்வைத்த பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்கும் நோக்கில் மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டம் நாடளாவிய ரீதியில் நடைமுறைப்படுத்தப்பட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு தீர்வுகள் வழங்கப்பட்டன. நாடு முழுவதும் கிராம மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை அடையாளம் கண்டு அவற்றிற்கு தீர்வு வழங்கும் வகையிலான மக்கள் சக்தி மக்கள் அணி தொடர்பில் தெளிவூட்டுவதற்காக நியூஸ் பஸ் குழுவினர் நேற்றும் இன்றும் பல பகுதிகளுக்கும் விஜயம் செய்தனர். மக்களின் அழைப்பின் பேரில் இன்று காலை திருகோணமலை மாவட்டத்தின் மேன்கமம் மற்றும் பாலத்தோப்பு ஆகிய பகுதிகளுக்கு விஜயம் செய்த நியூஸ் பஸ் குழாத்தினர் அங்கு மக்கள் அணியை வலுப்படுத்தினர். இதேவேளை மக்கள் சக்தி மக்களரங்கம் மூதூர் பாலத்தோப்பூர் ஜாகிரா வித்தியாலயத்தில் இன்று பிற்பகல் நடைபெற்றது. இதேவேளை திருகோணமலை மூதூர் பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட மக்கள் அணியை ஒன்று திரட்டி மக்கள் சக்தி மக்களரங்கம் இன்று மாலை 3:30 மணி அளவில் பாலத்தோப்பூர் ஜாகிரா வித்தியாலயத்தில் நடைபெற்றது. முழுமனதாக ஏற்று இன்று மழையையும் பாராது அங்கு வந்து எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை கேட்டறிந்த இந்த குழுவினருக்கு 7 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் அணியின் தலைவர்கள் செயலாளர்கள் பொருளாளர்கள் இந்த மக்கள் அணி மாநாட்டில் கலந்து கொண்டனர். ஒவ்வொரு மக்கள் அணியினருக்கும் இங்கு அவர்களின் கிராமம் தொடர்பில் அடையாளம் காணப்பட்ட பிரச்சனைகள் 3 முன்மொழியும் சந்தர்ப்பமும் வழங்கப்பட்டது. இந்த மாநாட்டில் மூதூர் பிரதேச செயலாளரின் பிரதிநிதியாக தோப்பூர் கிராம சேவகரும் தோப்பூர் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மற்றும் நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தினரும் கலந்து கொண்டனர். இந்த ஊர்ல நியூஸ் பஸ் நிறுவனக்காரர்கள் வந்து கணக்கு உதவிகளை காலகாலமாக செய்து முடிக்காத உதவிகளை முன்னெடுத்து வீடு வீடாக வந்து இதை பார்வையிட்டு எங்களுக்கு எந்த மலசர கூட வசதிகள் மற்றும் குடிநீர் பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்த்து அவர்கள் உறுதியளித்திருக்கிறார்கள். இக்குறைகளை நிவர்த்தி செய்வதன் மூலமாக சக்தி டிவியை நாங்கள் அணுகியிருக்கிறோம். சக்தி டிவியானது பல கிராமங்களுக்கு பல சேவைகளை செய்து கொடுத்துகிறது. கிளிநொச்சி கரைச்சி பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட மலையாளபுரம் பகுதியில் பொதுமக்களின் சுமார் 40 ஏக்கர் காணிகள் ராணுவத்தினர் வசம் உள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். கிளிநொச்சி மலையாளபுரம் பகுதியில் சுமார் 25 குடும்பங்களுக்கு சொந்தமான காணி ராணுவத்திடமிருந்து விடுவிக்கப்படாதுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். நாட்டில் நிலவிய அசாதாரண சூழ்நிலை காரணமாக இந்தியாவிற்கு சென்று தற்போது நாடு திரும்பியுள்ள சில குடும்பத்தினருக்கு சொந்தமான காணிகளை இவ்வாறு விடுவிக்கப்படாதுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாங்கள் நடுத்தருவில் இருக்க இடம் இல்லாத அளவில் இருக்கிறோம். தற்காலிக வீடு கூட எங்களுக்கு வசதி இல்லாத அளவில் எந்த காணியில ராணுவம் இருக்கு. அதிகாரிகள்ட்ட எல்லாம் கேட்டா அவங்க ராணுவம் போய்க்க தான் தரலாம்ட்டா. பாதுகாப்பு அமைச்சு கடிதம் கொடுத்தனாங்க, மீள்கடி வீட்டு அமைச்சுக்கு கடிதம் கொடுத்தனாங்க, எல்லாம் ரணில் விக்ரமசிங்க பிரதம மந்திரி அவர்களுக்கும் கொடுத்தனாங்க. ஆனா அவங்க யாருமே இதுவரைக்கும் எங்களுக்கு சரியான ஒரு பதில் எங்களுக்கு இன்னும் தரையில்லை. காணிகள் விடுவிக்கப்படாதுள்ளதால் தாம் நீண்ட காலமாக உறவினர் வீடுகளிலும் வாடகை வீடுகளிலும் தங்கியுள்ளதாக மக்கள் கவலை வெளியிடுகின்றனர். காணி தந்தா எங்கட பிள்ளைகளையும் நாங்க இங்க கூப்பிடலாம். வாடகைக்கு வீடு எடுத்துக்கொண்டு எங்களுக்கு இருக்க கட்டாது. அதனால அவையில் வராம அங்க இருக்கிறாங்க. நான் இங்க இருக்கிறேன். காணி எப்ப கிடைக்குமோ இப்ப கிடைக்குமென்று கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. அவையிலும் காடு வெட்டி அதான் அந்த காணியை எடுத்து மரங்களை வைத்து இன்றைக்கு நாங்கள் எங்க பிள்ளைகளை அனுபவிக்க இல்லாதபடி அவர் கிரவுண்டாக அதை விளையாடி கொண்டிருக்கும் போது எங்களுக்கு பெரிய வேதனையாக இருக்கு. இந்த விடயம் தொடர்பில் ராணுவ ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் ரோஷான் செனவிரத்னவிடம் நாம் வினவினோம். இவ்வாறான பிரச்சினை தொடர்பில் இதுவரை தெரிய வரவில்லை எனவும் இந்த மக்களால் அனுப்பப்பட்டதாக கூறப்படும் கடிதங்கள் உரிய இடங்களை சென்றடைந்தனவா என்பதை ஆராய வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார். கிளிநொச்சி ராணுவ தலைமையகம் அல்லது பாதுகாப்பு அமைச்சுக்கு காணி தொடர்பான ஆவணங்கள் அனுப்பப்படும் பட்சத்தில் நடவடிக்கை எடுக்க முடியும் என ராணுவ ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார்.
யாழ் சுன்னாகம் குடிநீர் பிரச்சினை நீண்ட காலமாக இழுபறி நிலையில் உள்ளதால் இந்த விடயம் தற்போது மறக்கப்பட்டுள்ளதாக பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர். யாழ் சுன்னாகம் பகுதியில் நிலத்தடி நீரில் கழிவு எண்ணெய் கலந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அப்பிரதேச மக்கள் அந்த நீரை பயன்படுத்தவில்லை. பிரதேச சபையினால் பவுசர்கள் மூலம் விநியோகிக்கப்படும் குடிநீரையே இன்று வரை இந்த மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். டேங்கிலாம் நாங்கள் இப்போ தண்ணியில் எடுத்து பாவிக்கிறோம். நிறைய இது 2 வருஷ காலமாக இப்படியே தான் இருக்குது. இந்த ஓயில் பிரச்சனை என்னண்டே தெரியா இருக்கு எங்களுக்கு. எல்லாருமே இப்போ டேங்குகள் மூலம் தான் தண்ணி எடுத்து பாவிக்கிறோம். இன்னும் இந்த தண்ணியே கிணறுகளே ஒரு தரமே இப்போ பாவிக்கிறது கூட சரியான தண்ணி தாக்கமாக கிடக்கும். சுன்னாகம் மின்சார நிலையத்துக்கு எல்லையோட இருக்கிறபடியே எங்களுக்கு ஓயில் நிறைய கலந்து இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போயும் ஒரு பிரயோசனமும் இல்லை, ஒரு இதுவும் செய்ய இல்லை. அந்த தண்ணியை தான் நாங்கள் தொடர்ந்தும் பாவிச்சு கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு இந்த கிணத்து தண்ணி பாவிச்சதாலே எனது கணவர் கிட்னி பாதிப்பால இறந்துட்டார். சுன்னாகம் பகுதியில் இன்று பதிவு செய்யப்பட்ட காட்சிகளே இவை. டெஸ்டினுடைய ரிசல்ட்டுகள் இன்னும் மாதிரியாக அமைந்தது என்று சரியான முடிவு சாதகமாக இல்லை. அவர்கள் ஓயிலை பற்றி கதை இல்லை, ஓயில் இருக்கா இல்லையான்றது வாய்க்களாலேயே சொல்லவில்லை. எதுவும் எங்களுக்கு தேவை இவ்வளோ நாளும் கொடுத்த தண்ணி தரமாக இருந்தது. இப்போ ஓயில் இறந்துருக்கு. ஓயில் இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க, நாங்கள் குடிக்கிறது என்று கேட்டால் அதுக்கு இன்னும் மட்டும் ஒரு தரம் மறுமொழி தருவார் இல்லை. அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்டு டிரம்ப் மீது சில வாரங்களுக்குள் குற்றப்பத்திரிகை ஒன்றை தாக்கல் செய்யப்படலாம் என அந்த நாட்டின் நீதித்துறை பேராசிரியர் ஒருவர் தெரிவித்துள்ளார். டிரம்பின் மீது சுமத்தப்பட்டுள்ள பாலியல் குற்றச்சாட்டுகளை அடிப்படையாக கொண்டே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். இதேவேளை அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமாவின் சுகாதார காப்பீட்டு செயற்திட்டங்களின் சில நிலைப்பாடுகளை தான் தொடரவுள்ளதாகவும் அமெரிக்காவின் தெரிவு செய்யப்பட்டுள்ள ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அந்த சர்வதேச தகவலுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இந்த தினத்திற்கான இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் அடுத்த மணித்தியாளர் செய்தியை 10:45 பாருங்கள். வணக்கம்.